வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீக்கெண்டுக்கு என்ன ஸ்பெஷல், வெள்ளிக்கிழமை நெய்வேதனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்டான ரெசிபிஸை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம யோகா பலமா கிட்ட இருந்து. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்க? ஜவ்வரிசியை வச்சு ஒரு பாயசம், ஜவ்வரிசியை வச்சு ஒரு வடை. ஓகே, 2 in 1 ஜவ்வரிசி போதும், இது ரெண்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஆமாம். ஸோ அது வந்து நான் 200 கிராம்ஸ் ஜவ்வரிசியை ஊற வச்சேன். 100 கிராம்ஸ் இதை வேக போட்டிருக்கேன். ஊறுறது வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 hours கிட்ட ஊற வச்சுருங்க. இது மாவு ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்ல நைஸாக ஊறிஇருந்தால் தான் நல்லா வரும். அந்த வடையாட்டும் பாயசமாட்டும் ரெண்டுமே. நைலான் ஜவ்வரிசியில் பண்ணலாமான்னு கேட்பா, உங்கள் சௌரியம். நைலான் ஜவ்வரிசியோட இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியில் பண்ணுறது தான் ரொம்ப நன்னாவே இருக்கும். ஏன்னா இது நல்ல முத்தாக தெரியும். ஓகே, அதே மாதிரி இதை பாலிலேயே வேக விடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பா. பால்லேயே வேக விட்டேன்னா நிறைய பால் இழுத்துட்டே இருக்கும். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அல்வாவாக தான் இருக்கும். ஓகே, அது பாயசமாக வராது. ஸோ அதனால இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முத்தெல்லாம் முதக்கிற லெவலில் இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துட்டு இருக்கோம். வேகிறதுக்கு வந்து இது ஹார்ட்லி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஓகே, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி பாலோட போட்டு பாலோட நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக விடலாமா? ஜஸ்ட் இந்த நம்ம போடுற இந்த 100 கிராம் இதுக்கு அது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஒரு இன்ச்சு தண்ணி இருக்கட்டும் போகிறோம். அதுக்கு மேலே வேண்டாம். நிறைய தண்ணி இருந்தாலும் அப்புறம் ரொம்ப பாயசம் நீர்த்து போயிட்டே இருக்கும். பாலும் நல்லா கொதிச்சாச்சு. நமக்கு இதை எடுத்து அதில் விட்டுடுறேப்பா. ஸோ நைலான் ஜவ்வரிசின்னு கேட்காம மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும். இதில் 2 குங்குமப்பூவும் போட்டுடலாம். அது பாட்டு குடிச்சிடணும். இது வந்து பியூர்லி ஆப்ஷனல். நாங்கள் வாங்கலை அப்படின்னா போட வேண்டாம். ஆனால் போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஒரு 4 hours முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டியது தான். ஆமாம், வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்கோ. ஊறின இது வந்து 100 கிராம்ஸ் இது 100 கிராம்ஸ் இதுக்குன்னு எடுத்துட்டேன். அந்த இதை வந்து நல்லா அது முங்கி மேலே ஒரு இன்ச் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடுங்கோ. வெந்ததை வந்து கொதிச்சுட்டு இருக்கிற பாலோட ஆட் பண்ணிடலாம். இது பாட்டுக்கு நல்லா பாயசம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜவ்வரிசி வேகிறதுக்கு தான் சொல்கிறேன். ஹார்ட்லி 5 to 7 மினிட்ஸில் வெந்து போயிடும். பாலோடையும் சேர்ந்து கெட்டி ஆகட்டும் கொஞ்ச நாளைக்கு. நம்ம அதுக்குள்ளே இந்த ஜவ்வரிசி வடைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஊற வச்ச மாவு ஜவ்வரிசி. இதில் நிலக்கடலை பொடி. ஓகே, இது 100 கிராம்னா இது 50 கிராம் கிட்டக்க இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு, இதுக்கு நல்லா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கேரட் கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கொத்தமல்லி, உப்பு, லெமன் ஜூஸ். இது கசக்காதான்னு கேட்பேன். கண்டிப்பாக கசக்காது. இது ஒரு அரை மூடி இதில் முழிஞ்சு விட்டேன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாபுதானா வடை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். நார்த்லலாம் வந்து அவெல்லாம் விரதத்துக்கே வந்துட்டு சாபுதானா யூஸ் பண்ணுவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம்லாம் போட மாட்டா. இவ்வளவுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்டே. அவ்வளோ கிறிஸ்பாக அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வடை. 100 கிராம் எடுத்துருக்கோன்னா 50 கிராம் கிட்டக்க நிலக்கடலையை பொடி பண்ணி இதில் போட்டுருவோம். ஸோ இது தயாராகிட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை வடையாக தட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு. ஓகே, தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். சாபுதானா பாயசம் ஒரு சைடு கொதிச்சுட்டு இருக்கு, அந்த சைடு ஆயிலும் தயாராக இருக்குது சாபுதானா வடைக்கு. சாபுதானா வடை சுடலாமாம்மா? நிச்சயமா.
வடை வந்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கையில் எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த சாபுதானா வடைக்கு மட்டும் எதுக்கு நம்ம தட்டி தனியாக வச்சுக்க வேண்டியது அவசியம்? நம்ம முன்னாடி கூட ஒரு இதே மாதிரி ஒரு அவல் வடையோ இல்லை ரவா வடையோ நம்ம இது மாதிரி தட்டி வச்சுக்கணும். இந்த தட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் ஒரு 5-6 போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது. இல்லை லெமன் ஜூஸ் ஆப்ஷனலா இல்லைன்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்? ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாலுமே நல்லா அந்த சாஃப்ரான் போட்டதுனால மைல்டான ஒரு எல்லோ கலர் டிண்ட் அதுக்கு கிடைச்சிருக்கு. பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஜென்ரலா இது எவ்வளவு நேரமா பால் காயலாம்? ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாமே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கொதிக்க விட்டேனாலே போதும். சர்க்கரை போட்டு வேற ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும் அது. ஏன்னா சர்க்கரை போட்ட அப்புறம் நீர்த்துக்கும் அது. ஒரு சிலருக்கு இந்த ஜவ்வரிசி பாயசம், ஒரு சிலர்னு சொல்றதுல நானும் உள்ளடக்கம், அடியில போயிட்டு ஜவ்வரிசி அப்படியே கொத்து கொத்தா நின்றுறது, அது மாதிரி பிரச்சனை தான் வந்து நம்ம முன்னாடி வேக விடுறோம். ஓகே, அது மாதிரி வேக விட்டுட்டு இதுல போட்டா அடியில பிடிச்சிக்காது. ஆனா அதுக்கு வேக விடுறச்சே நீங்க கலராம அப்படியே வேகட்டும்னு விட்டேன்னா அதுலயும் பிடிச்சிக்கும். இது ஜோரா ரெடி ஆகிட்டு அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுருவோம். இதில் நல்லா இந்த கரண்டியால் 4 கரண்டி கிட்ட போடலாம். 2 இது சர்க்கரையோட கரைஞ்சி கொதிக்கட்டும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் இதில் போட்டு சமையலை வந்து நம்ம ரசிச்சுட்டே சமைக்கணும். அப்போதான் அது நம்ம ரசிக்க அது இன்னும் ஜோராக வரும். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது என்னன்னா பபுள் டீ ஒன்று ஃபேமஸாக இருக்கு. ஸோ அந்த பபுள் டீயோட அம்மா யாருன்னு கேட்டால் இந்த ஜவ்வரிசி பாயசம் சொல்லலாம். அந்த பபுள் டீ வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கும். ஆமாம், இதுதான் அது, வேற ஒன்றுமே. சர்க்கரையோட கொஞ்ச நாளைக்கு கொதிக்கட்டும். அப்புறம் கடைசியாக முந்திரி பருப்பு, திராட்சை பழம், உங்கள் சௌரியம். நம்ம முந்திரி மட்டும் தான் போட போகிறோம். போட்டோன்னா பாயசம் தயார். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வடையை போடலாம். இப்போ இது ரொம்ப தின்னா, சப்போஸ் நம்ம ரொம்ப தின்னா வேண்டாமா, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும். அது ரொம்ப தின்னா போட்டேன்னா என்ன பிரச்சனைனா சம்டைம்ஸ் அது அப்படியே எண்ணெயில் கரைஞ்சே போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறது தான் நல்லது. பாயசம் சர்க்கரையோட நல்லா கொதிச்சு ஜோராக ரெடி ஆகிடுது. இது நேரம் ஆக ஆக ஆறின பிறகு திக்னஸ் ஜாஸ்தி ஆகும், ரொம்ப திக்காகிட்டே போகும். இது அப்படியே திக்காகணும்னு நீங்கள் நினச்சேன்னா அப்புறம் நமக்கு பாயசத்தை வந்து பாயசமாக சாப்பிட முடியாது, ஸ்பூனாக இது சாப்பிடணும். அதனால இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நெய் தாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் எடுத்துக்கோங்க. இது வந்து உடனே அப்படியே போட்டதும் கலராதீங்கோ. அதாவே நல்லா அப்படியே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். வடை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். முந்திரி பருப்பு தாங்க. நான் வந்து ஜவ்வரிசி பாயசம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டேன். நான் ஹானஸ்டாக சொல்லிடுறேன். தேவைப்பட்டவா பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கான ரீசனும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ண நினைப்பாங்கல்ல. ப்ரீ ப்ராசஸ்ட் இதெல்லாம் இல்லையா, சேமியா இதெல்லாமே ப்ரீ ப்ராசஸ்ட் அப்படிங்கிறதுனால சாமிக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் பண்ணணுன்றதுனால நான் பண்ண மாட்டேன். ஆனால் ஜென்ரலாக யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஓகே, எனக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி பாயசம். ஆனால் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது ப்ரீ ப்ராசஸ்ன்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே
ரொம்பவே சுத்தமான பொருளாக இருக்கும். அது நம்மளா அது ரா மெட்டீரியலாக இருந்து தயாரிக்கும் போது தான் அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்றது அதோட ஒரு சாராம்சம், அதோட கருத்து. கரெக்ட் தானம்மா? அதுதான். ஸோ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஓகே, கமகமன்னு ஸ்மெல் வரக்கூடிய ஜவ்வரிசி பாயசம் தயார். ஒரு பக்கம் சாபுதானா வடையும் கிட்டத்தட்ட தயார். ஆனால் அதுக்கான குக்கிங் டைம் இன்னும் எடுக்கும். எண்ணெய் குடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு 2 எபிசோட் முன்னாடி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சாபுதானா வடை வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாபுதானாக்கே உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குது எல்லாமா சேர்த்து இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். நம்ம எண்ணெயில தான் பண்ணுறோம். ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இதை மாதிரி பண்ணி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை நல்லா உருட்டிட்டு நம்மளோட இந்த அப்பக்காரம் இருக்குல்ல அதில் போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதை திருப்பி விட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். வடை அப்படின்னு சொன்னால் அது எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா டீப் ஃப்ரை எடுத்து சாப்பிட்டா ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதனால ஒன்ஸ் இன் அ வைல் அம்மா சொல்கிற மாதிரி நம்ம வந்து சாபுதானா வடையை சாப்பிடலாம். ஜவ்வரிசி பாயம் சுட சுட இருந்தால் சாப்பிட முடியாதுப்பா உனக்கு. ஸோ எடுத்து வச்சுடுறேன். நல்ல பாயசம் ஆறி இருந்தால் ஜோராக அதோட டேஸ்ட் தெரியும். இது ஆறட்டும். எதுக்கு சொன்னேன்னா இது கொஞ்சம் ரொம்ப தின்னா தட்டினேன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம திருப்பி உடஞ்சிடும். நல்ல கலர் வருது தெரியுது உங்களுக்கு. இது வந்து உள்ள சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஜவ்வரிசி பாயசத்துக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி 100 கிராம்ஸை நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு ஊற வச்சு வச்சுருங்க. பாலை நல்லா ஒரு பக்கம் காய்ச்சுங்க, இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டு வெந்த ஜவ்வரிசியை பாலோட சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் வந்து குங்குமப்பூ ஆப்ஷன், நீங்கள் தேவைப்பட்டவா போட்டுக்கோங்க. 1.5 பங்கு ஜவ்வரிசிலேருந்து 1.5 பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு கடாயில் எடுத்துட்டு அதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வறுத்து ஜவ்வரிசி பாயசத்தில் சேர்த்து நல்லா சூடாகவும் பரமாறலாம், ஜில்லுன்னு வச்சுன்னு சாப்பிடலாம். உங்கள் சௌரியம் போல் சாப்பிட்டேன்னா ஜோராக இருக்கும் இந்த ஜவ்வரிசி பாயசம். ஜவ்வரிசி வடைக்கு ஜவ்வரிசி ஊற வச்சது மாவு ஜவ்வரிசியாக 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் நிலக்கடலை நல்லா வறுத்த நிலக்கடலையாக வாங்கி அதை பொடி பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை நல்லா திருகி அதோட சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு வந்து ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப அழுத்தி பேசையாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வடையாக தட்டி எடுத்து வச்சுட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன்னா ஜோரான ஜவ்வரிசி வடை தயார். ஜவ்வரிசி பாயசம், ஜவ்வரிசி வடை. ஓகே, சுட சுட ஜவ்வரிசி பாயசம், ஜவ்வரிசி வடை. இன்னும் அந்த எண்ணெயிலேருந்து எடுத்த சிஸ்லிங் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு. சுட சுட சாபுதானா பாயசம் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த ஜவ்வரிசி வாயில பட்டு சாப்பிடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். அதே சாபுதானா வடை இதுவும் சூடா இருக்கு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, அந்த அளவுக்கு கிரன்ச்சியா இருக்கு. அதே நேரத்தில் உள்ள சாஃப்டாகவும் இருக்கு.
வடை பிரியர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும் சாபுதானா வடை. தேங்க்யூ ஸோ மச். இந்த மொத்த வடையும் நான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன். நான் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இனி வரும் எபிசோட்ஸில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. Until then, this is me Kritika and then Yogambala telling bye from you all. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜவ்வரிசி என்னவென்று கேட்டு வாங்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.